சுத்தமா புரியலங்க. இவ்ளோ கேவலமா இறங்கி போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா பிக் பாஸ் என்னன்னா ஒரு பக்கம் ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே எபிசோடுக்கு ஹைப் ஏத்தி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு. இன்னொரு சைடுல விஜய் சேதுபதி ப்ரோமோல வந்து ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல ஒரு பக்கத்துல ஏமாத்திட்டு இருக்காரு. எனக்கு என்ன புரியல, ட்விஸ்ட்னு ஏமாத்தியே பொல போட்டிலன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரல, அந்த பேப்பரை கையில கொடுத்துட்டு அதுல ஒண்ணு இல்ல தூக்கி போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி அந்த கார்டை எடுத்துட்டு வந்து காமிக்கும் போது எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஏன்னா ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அதாவது யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களால பாத்தீங்கன்னா அதை மறைக்கவே முடியல. ஏன்னா ஆடியன்ஸ்னால சில சமயம் வெளியே வருது, சில சமயம் பிக் பாஸ் டீம்ல இருந்தே பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து லீக் பண்றாங்க கொஞ்சம் ஹைப் ஏத்தணும் அப்படின்றதுக்கோசம். சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுல வந்து ஹைப் ஏத்தணும், இதுல வந்து ட்விஸ்ட் வேற சொல்றாரு பாத்தீங்கன்னா. அந்த ட்விஸ்ட் அந்த வார்த்தையே கேட்டாலே வெறுப்பாகுது. ஏன்னா இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஹைப் ஏத்ததுக்கு அந்த ஹைப் ஏத்தன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை தான். பிக் பாஸும் அதே சொல்லி ஏமாத்துறாரு, விஜய் சேதுபதி அதே சொல்லி ஏமாத்துறாருன்னா மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம சம காண்டாவது. இந்த ப்ரோமோல அந்த ட்விஸ்ட்ன்ற அந்த வார்த்தைக்கு டக்குனு ஹிட் ஆயிடுச்சுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் சம காண்டா இருக்கு. எனிவேஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாரையும் வெளியே அனுப்புறது எனக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த தேர்ட் ப்ரோமோல வந்து அவர் சொல்றாரு. அதுலயும் இப்ப வெளியே அனுப்புறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அனுப்புறீங்க, வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இப்போ வந்து வெளியே அனுப்புறது ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அனுப்ப போறாரு. அது யாருன்னு ஆப்வியஸா தெரியும், மஞ்சரி தான் வெளியே அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சரி எவிக்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத லேட்டரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், மஞ்சரி வெளியே போயிட்டாங்கன்னா உள்ள ஒருத்தவங்க கதறி கதறி அழ போறாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ப்ரோமோலே பார்த்திருப்பீங்க, அந்த ஜூம் போறாங்களா ஒவ்வொருத்தருக்கும், அதுல ஜாக்லினுக்கு ஜூம் போகும்போது பாத்தீங்கன்னா கண்ணு ரெண்டு பிதிங்கி வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எமோஷனை இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா கண்டிப்பா நீங்க நைட் வரைக்கும் கதறி கதறி அழுவாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. என்ன இப்ப மேட்டர்னா, இப்ப மஞ்சரி வெளியே போனதுக்கு அப்புறம் ஜாக்லினோட அடுத்த டார்கெட் யாரு, அதாவது ஜாக்லின் தொட்ட இடம்லாம் பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு வெளியே வராங்க. அது என்ன நேரம்னு, அதாவது எப்படி சொல்ல, பிளான் பண்ணி பண்றாங்களா இல்ல நேரமா என்னன்னு தெரியல. அவங்க யாராருக்குள்ள கூட்டு சேர்றாங்களோ அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா லைனா வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுல மிஸ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ரயனும் தான் நினைக்கிறேன். ரயனே போயிட்டு இருப்பாப்ல, ஓகேங்களா. அது வந்து ஜாக்லினோட தயவுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினால ஜெயிச்சார்ல, ஸோ அந்த லக்குன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே இருக்கிற ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா ரயனே தப்பிச்சு இப்போ டிக்கெட் ஃபினால வந்து ஃபினாலே வரைக்கும் போயிருக்காருன்னு சொல்லலாம். மற்றபடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்லின் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா ரயனையும் காவ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது அவங்க நேரமா என்னன்னு தெரியலங்க. வெளியில் எல்லாரும் சொல்ற மாதிரி ஜாக்லின் யார் யார் கூடலாம் பழகுறாங்களோ அவங்களால லைனாக வெளியே அனுப்பிட்டே இருக்காங்க. அடுத்த டார்கெட் அனைவரும் பவித்ரா தான் நினைக்கிறேன். அடுத்த பாயாசம் பவித்ரா உனக்கு தான் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து பணப்போட்டி எடுக்க போகிறது வந்து நிறைய பேர் வந்து ஜாக்லின் தான் எடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ ஜாக்லின் எடுக்கிற மாதிரி கன்ஃபார்ம்லாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஜாக்லின் எடுப்பாங்களா என்ன பொறுத்த வரைக்கும் தோணல. ஏன்னா சில பேரோட மைண்ட் செட் இருக்குல்ல, பிளேயரோட மைண்ட் செட். ஸோ அதில் ஜாக்லினோட மைண்ட் செட்டில் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபினாலே ஸ்டேஜை டச் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சமோ 11 லட்சமோ அவங்களோட கான்ஃபிடென்ட் என்ன, வெளியே வந்து நம்ம 4 ஈவெண்ட்டுக்கு போனாலே போதும், அதெல்லாம் முடிச்சிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த பணப்பட்டி எடுக்கிறதுக்கு ஜாக்லின் என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இப்போ இந்த மஞ்சரி வெளியே போறாங்களே, அதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். ஏன் தெரியுமா, ஆக்சுவலாக முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட ஹேட்டர்ஸாக மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் மஞ்சரி உள்ள பண்ண வேலை. மஞ்சரி வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நெகட்டிவாவே இருந்தாங்க. அதாவது அன்ஷிதாலாம் கிளியரா சொல்லியிருந்தாங்க, இந்த பர்சனை பார்த்தாலே ஃபுல்லா நெகட்டிவாவே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வன்மத்தை வந்து கொட்டி இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல மஞ்சரின்ற ஒரு கேரக்டர், அந்த ஃபேஸை பார்த்தாலே பாத்தீங்கன்னா பிடிக்கல. அந்த மாதிரி இந்த மஞ்சரியை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாசிட்டிவா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி விட்டது முத்துக்குமரன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். வெளியே நான் மஞ்சரியை பார்த்திருக்கேன், அவங்க ஃபுல் பாசிட்டிவா இருக்க மஞ்சரியை பார்த்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டியில சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அங்க நடந்திருக்கும். அதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். ஸோ அந்த மாதிரி பண்ண முத்துக்குமரனை அடுத்து பாத்தீங்கன்னா ஆடு மாதிரி வச்சு அறுன்னு அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அதாவது 2-3 வாரம் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் எப்படி பாசிட்டிவா மாறிட்டே வந்தாங்க. அவங்களுக்குன்னு கொஞ்சம் சப்போர்ட் வந்தது, ஆனா ஃபேன் பேஸ் வரல, ஓகேங்களா. ஆனா அவங்களுக்குன்னு கொஞ்சம் சப்போர்ட் வந்தது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மஞ்சரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மஞ்சரி வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடணும்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஃபேன் பேஸ், அதாவது ஃபேன் பேஸ் சொல்ல முடியாது, அந்த சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறினது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு. அதாவது என்ன மேட்டர்னா, சில இடத்துல பேசி அவங்களுக்கு வந்து பேசுறது நிப்பாட்ட முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு டிஸ்கஷன் ஒன்று பயங்கர சீரியஸாக 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. அதாவது முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன பண்ணுவாங்க, நடுவில் இவங்க எப்படி சொல்றது, இவங்களுக்குன்னு ஒரு கேள்வி வந்து அந்த கேள்வி வந்து கேட்டு விட்டு போயிடுவாங்க. அந்த கேள்வி கேட்டவன இன்னொன்று என்னன்னா அந்த சின்னதாக இருக்க சண்டை வந்து பெருசாக வெடிச்சிடும். இதை மஞ்சரி வந்து ஒரு இடத்துல பண்ணல, பல இடத்துல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முத்துக்குமரனுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏமா மஞ்சரி என்னமா பண்ணிட்டு இருக்க, நீ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா லைவ்ல அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருந்தது. அதாவது நான் ஒரு விஷயத்தை ஒரு 2 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ரயன் என் கூட பேசிட்டு இருக்கான், இந்த பக்கம் விஷால் பேசிட்டு இருக்கேன், இந்த பக்கம் அருண் பேசிட்டு இருக்கேன், எல்லாரையும் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். ஸோ இத்தனை பேரை நான் சமாளிச்சுட்டு இருக்கேன், நடுவில் வந்து நீ ஒரு கேள்வி கேட்கறல. இப்போ நீ கேள்வி கேட்கும் போது என்கிட்ட ஒரு காம்படேட்டரா கேள்வி கேட்கிறேன், இல்லை ஃப்ரெண்டா கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஃப்ரெண்டா தான் கேள்வி கேட்கிறேன் எப்பவுமே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க.
அப்ப ஃப்ரெண்டா நீ கேள்வி கேட்கறனா என்கிட்ட தனியா தான் வந்து கேட்கணும். அந்த இடத்துல நீ கேள்வி கேட்கும்போது ஒன்னு என்கிட்ட காம்படிட்டரா கேள்வி கேளு. அப்படி கேள்வி கேட்டா நான் இந்த மாதிரி தான் ரிப்ளை வரும். நேத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷா ரிப்ளை பண்ணிட்டாரு. நீ இப்படி தான் பண்ற மஞ்சரி, அதாவது உனக்கு எப்படி சொல்றது, அந்த சண்டே வந்து மூட்டி விடுற நீ ஒரு விஷயம் சின்ன விஷயத்தை வந்து பெருசாக்குறது காரணமே நீ தான் அப்படின்னு அவர் மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டாரு. மஞ்சரி மூஞ்சி செத்து போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அலற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. நீ என்கிட்ட அந்த மாதிரி ஒரு சபையில பேசும்போது நீ ஃப்ரெண்டுலாம் நான் பார்க்க மாட்டேன், ஓகேவா? இந்த இடத்துல நான் ஒரு போட்டிக்கு வந்திருக்கேன். அங்க வந்து 10 பேர் என்ன சேர்ந்து அடிச்சிருப்பான். அடிச்சிட்டு இருக்கும்போது நீயும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா 2 அடி சேர்த்து அடிக்கிற அப்படின்னா நீ என்னோட காம்படிட்டர் தானே, அங்க ஃப்ரெண்டு மாதிரி நீ பேசலையே அப்படின்னும் போது இல்ல ஒரு நாயன் ஒன்று இருக்குல்ல, அந்த நாயத்தை நாங்க கேட்கறேன். அப்போ வந்து நீ காம்படிட்டரா கேட்கறேன்னு சொல்லி எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நீ காம்படிட்டரா தான் கேட்கறேன், நான் இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட ரிப்ளை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மஞ்சரி அதை அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ என்கிட்ட இப்படி பேசுற என்ன வந்து ஃப்ரெண்டா பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. ஏமா ஃப்ரெண்டா பார்க்கறேன்னா அந்த இடத்துல நீ ஒரு கேள்வி வைக்கிறல, அந்த கேள்வி மூலியமா 10 பேர் ஆல்ரெடி அடிச்சிட்டு இருக்கும்போது திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு 2 அடி சேர்த்து அடிப்பானுங்க. அப்படி அடிக்கும் போது இப்போ நீ வந்து என்ன பண்ற, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தான் நீ கொடுக்குற. ஸோ ஃப்ரெண்டுன்னும் போது நீ ஃப்ரெண்டா கேள்வி கேட்கறனா அப்படி கேட்க மாட்டாங்க, எல்லாம் தனியாக தான் வந்து கேட்பாங்க. ஒரு சபையில் வச்சு நீ கேள்வி கேட்கறனா நீ என்னோட காம்படிட்டர் தான், அங்கே என்னோட ரிப்ளை இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நேத்தே கிளியர் கட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னா லாஸ்ட் 1 வீக்கா அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஜாக்லினும் மஞ்சரி அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்பவத்துக்கு முத்துக்குமரன் சைடில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு, ஓகேங்களா? ரயன் சைடில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. 2 பேருமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு இது இந்த மாதிரி தெரியுது, இவருக்கு வந்து இந்த மாதிரி தெரியுது, அவருக்கு அது தப்புன்னு தெரியுது, இவருக்கு இது தப்புன்னு தெரியுது. 2 பேரும் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து, கரெக்டுங்களா? ஆனால் இவங்க 2 பேரும் நாட்டாம என்ன பண்ணுவாங்க, 2 நாட்டாமே சேர்ந்துக்கிட்டு உட்காந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் முத்து பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவன் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நடுவில் திடீர்னு பவித்ரா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பவித்ரா பேசுவாங்க, பவித்ரா நீ இந்த மாதிரி முத்து பண்ணதை பத்தி என்ன நினைக்கிற, ஆக்சுவலா எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது பவித்ரா அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பவித்ரா என்ன பண்ணுவாங்க, உடனே முத்து வந்து முத்து நீங்க பண்ணது ஒரு மாதிரி தெரியுது, அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படியே கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். நடுவில் டக்குன்னு ரயன் வருவார். ரயன் வந்து அந்த கான்வர்சேஷன் திருப்பி கிக் ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்ச ஒரு கான்வர்சேஷன் வந்து திருப்பி கிக் ஸ்டார்ட் ஆகும். கிக் ஸ்டார்ட் ஆகி திருப்பி என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு 2 பேருக்குள்ள அடிச்சுப்பானுங்க. அந்த பிரச்சனை காரணமா இருந்தது இந்த 2 நாட்டாமைங்க. இந்த 2 நாட்டாமைங்க வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டா அதுல இருந்து நகர்ந்துருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பல நாளா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. மஞ்சரி இதுதான் பண்ணிட்டு இருக்க, இதுதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓட்டு லீஸ்ட்ல போனது காரணம் என்னன்னா, முத்துக்குமரன் ஓட்டு அதாவது நாமினேஷன்ல வரல. அப்படி இருந்தாலும் அவரோட ஓட்டு கொஞ்சம் கூட அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாத காரணம் என்னன்னா, அவங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண செயல்பாடுகள் தான். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஓகே நம்ம இப்போ வந்து யாரை வேணா அடிக்கலாம், அதாவது எப்படி சொல்றது, நம்ம வந்து இருக்கிறோன்றதை காமிச்சதுக்கோசம் இப்போ ஒரு பாயிண்ட் அங்க வச்சே ஆகணுன்றதுக்கோசம் வைக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, நான் உன ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்து கேட்கறேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆனா வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கரெக்டா இருக்கன்றதை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா முத்துக்குமரன் போயிட்டு என்ன சொல்றாங்க, நான் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் முத்துக்குமரன் நேத்து அடிச்சார்ல, இது வந்து பாத்தீங்கன்னா முதலே அடிச்சிடணும். நேற்று அவர் அடிக்கும் போது எனக்கே தெரிஞ்சுது, ஓகே அப்போ இவ்வளோ நாளாக எதுக்காக இந்த மனுஷன் வந்து மஞ்சரியை வந்து இந்த அளவுக்கு அடிக்காமல் இருக்காரு. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி நேரம் அடிச்சாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அடிக்காத காரணம் என்னன்னா, ஒரே கிளியராக சொல்றாரு, நானும் பொறுத்து பார்த்தேன் மஞ்சரி, நீ வந்து ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பேசல, நீ அங்கே பேசும்போது என்கிட்ட ஒரு காம்படிட்டர் மாதிரி தான் பேசுற ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நீ பண்ணுறது தப்புன்ற எனக்கு பிடிக்காத மாதிரி என்னோட ரியாக்ஷன் இப்படி தான் மஞ்சரி இருக்கும். இதுக்கப்புறம் நான் உன்னை காம்படிட்டர் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த வார்த்தையை சொல்றதுக்கான காரணமே மஞ்சரியோட ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டிடியூட்னு சொல்ல முடியாது, மஞ்சரியோட கேம் பிளேன்னு ஒன்றா சொல்லலாம். அந்த கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லணும். ஸோ அதனால அவருக்கு பிடிக்கல, ஓகேங்களா? ஆனால் மஞ்சரி கேம் விளாட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா கேம் விளாட்றாங்க. அவங்களோட கேம் பிளேல நான் வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்தது ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். ஸோ கண்டஸ்டன்ட்டாக வந்துட்டு அவங்க கேம் விளாடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீ முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டாக கூட விளையாடிக்கோங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் என்ன மேட்டர்னா, நான் உன்னோட காம்படிட்டர் உனக்கு அகேன்ஸ்டாக தானே கேள்வி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உன்னோட ஃப்ரெண்டுடா, நான் உன்னை வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கல, உங்ககிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் கோசம் நான் அந்த கேள்வியை கேட்குறேன், அது ஃப்ரெண்டாக நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சேஃப் ஜோன்லேயே போய்க்கிறாங்க. முத்துக்குமரன் நம்ம அடிக்கக்கூடாது, அதாவது முத்துக்குமரன் நம்மளை டார்கெட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கோசம் அந்த சேஃப் ஜோன்ல இருந்துகிட்டே அந்த கேள்வி எல்லாம் தூக்கி போட்டே போயிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு கேள்வியா தூக்கி போட அங்க ஒரு அணுகுண்டு மாதிரி வெடிக்குது. அணுகுண்டு வெடிச்சோன்னு பாத்தீங்கன்னா அந்த பச்சைக்கிளி மாதிரி ஆளுங்கலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா என்ன பண்றாங்க, இதான சான்ஸ் சொல்லிட்டு அந்த பாயிண்ட புடிச்சிட்டு எடுத்து அடி அடிக்கிறானுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்பயாவது முத்துக்குமரன் கொஞ்சம் கிளாரிட்டியோட மஞ்சரி அடிக்க ஆரம்பிச்சது நல்லதா, என்ன ரொம்ப காலம் கடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த ஒரு ரீசனால தான் என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சரி வெளியே போறாங்க அப்படின்னு நம்ம தோணுது. உங்களே எத்தனை பேர் மஞ்சரி உள்ள இல்லப்பா, எப்படி சொல்லு, பவித்ராலாம் இருக்காங்க, கேமே ஆடாத பவித்ராலாம் உள்ள இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கும்போது மஞ்சரி உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஜய் சேதுபதி சொன்ன டுஸ்ட்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த டுஸ்ட்ன்ற வார்த்தையை கேட்கும்போது எத்தனை பேருக்கு செம காண்டாகுது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.